அமெரிக்காட கதையை கேட்டுக்கிட்டு மடையண்ட வண்டியில் பேய நேருக்கிட்டு போன மாதிரி போன 4 டேங்கர் கப்பல்களுக்கு ஈரான் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா திரும்பியும் ஈரான்ல இருக்கிற இந்த கேசம் பகுதியில் இருக்கிற இந்த கம்யூனிகேஷன் ஹாபருக்கும் சிரிக் ஹாபருக்கும் 2 ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுக்கு பதிலாக ஈரான் வந்துக்கிட்டு இந்த பஹ்ரைன்லையும் குவைத்திலையும் தாக்குதல் நடத்திருக்காங்க. இது புதுசா வந்து செய்தி, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2026 வெளியான செய்தி. பழைய செய்தி கண்டு பார்த்துட்டு கடந்து போயிருவீங்கிறதால தான் இப்போ இந்த டேட்டை நான் சொல்றேன்னா, இந்த சம்பவத்தால் இப்போ மத்திய கிழக்கில் வந்துக்கிட்டு ஒரு பரபரப்பான சூழல் ஒன்று உருவாகி இருக்கு. திரும்பவும் இந்த போர் நடக்கிறதால உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு நட்டமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம இந்த இலங்கையும் இந்தியாவும் விதிவிலக்கு இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்ததா இன்னமும் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. இதுல வந்துக்கிட்டு இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில புதிய ஒரு பிரச்சனை உருவாக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப வெளிவந்திருக்கு. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரை வெளியிட்டிருக்காங்கன்னா பென்டகன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதுல அமெரிக்காவில் என்ன நடக்குதுங்கிறது தொடர்பான உளவு நடவடிக்கைகளை இஸ்ரேல் வந்துக்கிட்டு ரகசியமா அந்த உளவு நடவடிக்கைகளை செய்து வந்திருக்கிறதால அது அமெரிக்காவோட பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 முக்கியமான செய்திகள் தொடர்பாக தான் இப்ப மிக தெளிவா அதே நேரத்தில் சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்க போறோம்ங்கிறதால இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாம முழுமையா பார்த்துட்டு ஏனைய ஆட்கள் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப அந்த ஹோர்முஸ் பாதையில உண்மையா என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஹோர்முஸ் பாதையை ஈரான் இப்ப அவங்களோட முழுமையான கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதலோட தான் எந்த கப்பலா இருந்தாலும் அந்த வழியை கடந்து போக இயலும்ங்கிற ஒரு நிலைமை தான் இப்ப இந்த போர் நடக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப இங்க என்ன நடந்துச்சுண்டா, அந்த பக்கமா மாட்டிக்கிட்டு போக இயலாம இருக்கிற கப்பல்களுக்கு இந்த பக்கமா இருக்கிற அமெரிக்காட ராணுவ கப்பல் ஒரு வழிகாட்டுதலை வழங்கி ஈரானுக்கு எதிராக அவங்கள மீறி அந்த கப்பல்களை அந்த பகுதியால கடந்து வர வச்சு கொண்டு போறதுக்கு ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க அமெரிக்கா. அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, அவங்களோட மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி. ஏனண்டா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஈரான் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதிங்கிறதால இந்த விஷயம் ஈரானுக்கு தெரிஞ்சிட்டு இப்ப ஈரான் என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்காவோட முட்டாள்தனமான வழிகாட்டுதலை கேட்டு ஹோர்முஸ் கடல் பகுதியை கடக்கிறதுக்கு மடையண்ட வண்டியில் பேய நெருக்கிட்டு போன மாதிரி போன 4 எண்ணெய் டேங்கர் கப்பல்களுக்கு இப்படி அவுத்து விட்டு மாடு போற மாதிரி ஒரே லைன்ல போய்கிட்டு இருக்காம ஒழுங்கு மரியாதையா வந்த வழியை பார்த்து திரும்பி போய் நின்ற இடத்திலேயே நில்லுங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க ஈரான் IRGC ராணுவம். இதுக்கு அந்த 4 டேங்கர்களும் அவங்க எடுக்கிற மயிராண்டி இது நல்லா இருக்கு, நாம போய்கிட்டே இருப்போம் IRGC கொடுத்த வார்னிங்க கணக்கெடுக்காம போயிட்டே இருந்திருக்காங்க. இப்ப ஈரான் என்ன செய்யறாங்கன்னா, சொல்லு கேட்காம முரண்டு பிடிச்சுக்கிட்டு முன்னுக்கு போன அந்த மாட்டுக்கு பெரம்பெடுத்து சுத்தும் பித்தும் இழுக்கிற மாதிரி முதலாவது போன எண்ணெய் டேங்கருக்கு ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. அப்ப முன்னால போன அந்த கப்பல் பின்னுக்கு வந்த மற்ற கப்பல்களை பார்த்து அவன் உண்மையிலேயே அடிக்கிறான்டா, அப்படியே திரும்பி ஓடி போய் வந்த வழியை பார்த்து ஓடி தப்பிச்சு கைப்புள்ளன்னுக்கிட்டு வந்த வழியை பார்த்து ஓடிட்டாங்க. இப்ப இந்த முயற்சி ஃபெயிலியர் ஆன கோபத்தில் அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா, கஷம்ல இருக்கிற கம்யூனிகேஷன் ஹாபருக்கும் சிரிக்ல இருக்கிற ஹாபருக்கும் 2 ட்ரோன்களை யூஸ் பண்ணி அமெரிக்கா தாக்குதலை நடத்திட்டாங்க. இப்ப கோபம் அமெரிக்காவுக்கு மட்டுமா வரும், ஈரானுக்கும் ஒரு கோபம் வரும் தானே. அதுக்கு அவங்க பதிலுக்கு என்ன செஞ்சிருக்காங்கண்டா, குவைத்ல இருக்கிற அமெரிக்காவோட 2 விமான படைத்தளங்களுக்கும் பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவோட 5வது கடற்படை ஹெட் குவார்டர்ஸுக்கும் ஏகப்பட்ட தாக்குதலை செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அது என்னண்டா, இந்த ஆக்கிரமிப்புக்காரர்களும் குழந்தைகளை கொல்லும் கொலைகாரர்களும் திரும்பியும் இப்படியான வேலைகளை செஞ்சா எங்களோட பதில் தாக்குதல் லிமிட்டுக்குள்ள இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியை முழுமையா மூடி உலகத்துக்கு தேவையான எண்ணெய்கள் எரிவாயுக்கள் போன்ற விஷயங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தினோம்டா அதுல முழு பொறுப்பும் உங்களுக்கு தான் வந்து சேரும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த இடத்துல அமெரிக்கா என்று சொல்லல, குழந்தைகளை கொல்லும் கொலைகாரர்கள் என்று சொன்னதுதான் இங்க ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்ததா இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறையான இந்த பென்டகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல்ல இந்த உளவு பார்க்கிற வேலைகள், அதாவது இஸ்ரேல் உளவு பார்க்கிற வேலைகள் அமெரிக்காவில் அதிகமா இருக்கிறதால அதை கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிறதா மென்ஷன் பண்ணி இருக்காங்க.
அமெரிக்காட உயர்மட்ட அதிகாரிகளை ரகசியமா கண்காணிக்கிறது மூலமா மத்திய கிழக்குல நடக்கிற மோதல்கள் தொடர்பா டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தோட உள்நாட்டு ஆலோசனைகள், அதோட அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க என்கிறது தொடர்பான தகவல்களை ரகசியமா இஸ்ரேல் சேகரிக்கிறதா ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க பென்டகண்ட பாதுகாப்பு நுண்ணறிவு நிறுவனமான DIA. இதுல ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதோட சேர்த்து டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் போன்ற விஷயங்களை யூஸ் பண்ணி இஸ்ரேல் அமெரிக்காட பாதுகாப்புக்குள்ள ஆழமா ஊடுருவி உளவு நடவடிக்கைகளை செய்கிறது கவலைக்குரிய விஷயமா இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அமெரிக்காட ஒரு சில ஊடகம் தகவல் வெளியிட்டு இருக்கு. இது மூலமா அமெரிக்காட ஒவ்வொரு நகர்வுகளையும் இஸ்ரேல் கண்காணிக்கிறது மூலமா இஸ்ரேலுக்கு பாதகமான முடிவுகளை அமெரிக்கா எடுக்குதா இல்லையா என்கிறத ஆராய்ஞ்சிக்கிட்டும் ஏதாவது குழப்ப நிலைகளை உருவாக்கிக்கிட்டும் இருக்கிறது தான் இவங்களோட முதன்மையான வேலையா இருக்கும் என்கிறது என்னுடைய சந்தேகம் என்கிறத சொல்லிட்டு, மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட்டான செய்திகள் வரக்குள்ள அதனை உடனுக்குடன் நான் உங்களுக்கு சொல்லுவேனுங்கிறத சொல்லிட்டு, இது வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு மற்ற ஆட்களும் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரியும் என்னுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு தர வகையிலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்கிறதையும் இது இடத்துல ஞாபகப்படுத்திட்டு, அடுத்ததா இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.